ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொளி மூலியமாக உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற ஒரு மாதம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு, நற்செய்தியோடு, புது உடையோடு, ஆடையோடு, நல்ல ஆகாரத்தோடு தெய்வத்தை ஆராதிக்கும்படி, அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும்படி கர்த்தர் கொடுத்த பிரதான கிருபை. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எத்தனையே கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் பிறந்த நாட்கள் தெரியாது. ஒரு பர்த்டே எப்போ வைப்பாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த நாள் நியமித்து வைப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பிறந்த நாளை கொண்டாடும்படி செய்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த பிறப்பு குறித்து இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து ஆதியிலே மோசே மூலியமா, ஆபிரகாம் மூலியமா, ஈசாக்கு மூலியமா, யாக்கோபு மூலியமா சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த நோக்கம் பைபிள் சொல்லுது. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உங்களுக்காக தாவீதின் ஊரிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை தேவ தூதர்கள் மெய்ப்பர்கள் சொன்னார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். நற்செய்தி கூறினார்கள். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. அவர் பிறந்தது பெத்லகேம். பெத்லகேம் என்ற வார்த்தை அப்பத்தின் வீடு என்ற அர்த்தம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு பிறந்தது பெத்லகேம், வளர்ந்தது நாசரேத், அவர் ஊழியம் செய்தது கலிலேயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் நினைக்கலாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூதருக்கு தானே பிறந்தாரு, நம்ம ஏன் கொண்டாட வேண்டும் என்று பல கேள்விகள் பல மக்களுக்கு உண்டு. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சிமியோனை நம்ம பார்க்கும்போது லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே சிமியோன் என்ற ஒரு தீர்க்கதரிசிக்கு தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தை, அவரை காண மட்டும் நீ மரணத்தை காண மாட்டாய் என்று உரைக்கப்பட்ட வார்த்தை. இயேசுவை கண்ட உடனே அவர் தூக்கி அணைத்து புறஜாதிகளுக்கு ஒளியாகவும் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் பிறந்திருக்கிறார் என்பதை நமக்கெல்லாம் ஒரு சுவிசேஷத்தின் நற்செய்தி. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, யூதருக்கு அவர் பெத்லகேமிலே பிறந்தார், பிறந்தது உண்மைதான். ஆனால் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக. ஏனென்றால் முதலாம் யோவானில் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த ஒளி உலகத்துக்கு வந்ததாம், ஆனால் இருளானது பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். பிறந்தது இஸ்ரவேல் மக்களுக்கு தான், ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த ஒளி என்ற வார்த்தை புரிந்து கொள்ள வேண்டும். யோவான்ல 3 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ புறஜாதி நமக்கு அவர் ஒளியாக பிறந்திருக்கிறார். இந்த ஒளியாக கடவுள் ஏன் வந்தார் என்பது நான் இன்னைக்கு உங்கள் மத்தியிலே பேச வந்திருக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை நீங்கள் அந்த கொண்டாட்டம் பண்டிகையோடு இல்லாமல், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பண்டிகை நாளே தாய் தகப்பன் மறந்து விட்டார்கள். கிறிஸ்துமஸ் கொண்டாடும் சொல்லி கடவுளை மறந்துடக்கூடாது, சத்தியத்தை மறந்துடக்கூடாது. கிறிஸ்துவின் பிறப்பு தான் நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை உருவாக்கும். நன்றாக கவனிக்க வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் சாணன் சொல்லுகிறான், உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்கும் மெய்யான ஒளி அந்த ஒளி. நான் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். நன்றாய் கவனிக்க வேண்டும். அந்த மெய்யான ஒளி. ஒளி என்பது புரிந்து கொள்ளுங்கள், இருளை மேற்கொள்ள வேண்டும், இருளை தள்ள வேண்டும். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, 1 யோவான் 2:8 வாசிக்கும் போது, ஒளியானது இப்போது பிரகாசித்தது, இருள் நீங்கினது,
என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, ஏசாயா 9:1-2-3 வாசிக்கும் போது, மத்தேயு சுவிசேஷம் 4:15-16 வாசித்து பாருங்கள். இருளுள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த இருள் மரண இருளாம், பயத்தின் இருளாம். எப்போ சாகு வரும், எப்போ மரணம் வரும் என்பதெல்லாம் பயந்திருந்த மக்களுக்கு இந்த ஒளி, மெய்யான ஒளி பிரகாசிக்க வைக்கும். இந்த உலகத்தில் எந்த மனுஷனாக இருந்தால் பிரகாசம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவனை எழுப்பி, அவன் எழுந்து, எந்த சமுதாயத்துக்கு பயந்து, எந்த பிசாசுக்கு பயந்து, எந்த தாழ்வு மனப்பான்மையில் பயந்து, ஐயோ நான் படிக்கலை, வசதி இல்லை, மேன்மை இல்லை, அழுகலைன்னு சொல்லி ஒரு குற்ற மனசாட்சினாலே கீழே தள்ளப்பட்டு சமுதாயம் ஒருவேளை தவறான காரியத்தில் விழுந்து எழும்ப முடியாத காரியத்தினால இன்றைக்கு நீங்கள் எழும்ப முடியாத பயத்துக்குள் இருக்கிற அந்த இருள் நீங்கள் மேலே வருவதற்கு தான் இந்த ஒளி, மெய்யான ஒளி. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, எபேசியரில் வாசிக்கும் போது 5:14 நீங்கள் மரித்தோர் விட்டு எழும்புங்கள், அப்போது கிறிஸ்து உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். இந்த ஒளி என்பது புரிந்து கொள், மெய்யான ஒளி. அப்போ பொய்யான ஒளி ஒன்று இருக்கிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11:14 சொல்கிறது, அந்த பொய்யான ஒளி சாத்தானும் ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு, இயேசுவை போல பொய்யை தரித்து கொண்டு மக்களை விடுதலையாக்காதபடி பயம்புறுத்தலும் அடிமதனத்துக்குள்ளும் வியாதிக்குள்ளும் பல சடங்காச்சாரத்துக்குள்ள வைத்திருக்கிற அந்த இருள் அதிகாரி தான் இருள் ஒளியை போல வேஷத்தை போட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த மனக்கண்கள் திறப்பதற்காக தான் நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்க வேண்டும். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, இந்த ஒளி என்பது 2 கொரிந்தியர் புஸ்தகம் அவர் சாயலாய் இருக்கிற அந்த சுவிசேஷத்தின் ஒளி என்று பைபிள் சொல்லுது. ஆதாம் கடவுளை சாயலாய் தேவனுடைய ரூபமாய் இருந்த மனிதன் செய்த தப்பு நிமித்தம் ஒளிந்து கொண்டான், மறைந்து கொண்டான். கடவுளை பார்த்து முகமாய் பேசினவன் அவரை சத்தத்தை கேட்டு போய் ஒளிந்து கொண்டான். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களிலே அந்த ஒளிந்து போன விழுந்து போன அந்த மகிமையின் சாயலை மறுபடியும் கொடுப்பதற்கு தான், அந்த ராஜாவின் சாயலை மறுபடியும் கொடுப்பதற்கு தான், அந்த நீதிமான் சாயலை மறுபடியும் கொடுப்பதற்கு தான், அந்த எஜமான் சாயலை மறுபடியும் கொடுப்பதற்கு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்காய் எனக்காய் இந்த ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். இந்த ஒளியை நீங்கள் விசுவாசிக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் எந்த சமுதாயத்திலும் நீங்கள் தள்ளப்பட்டு எழும்ப முடியாதபடி நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீர்களோ, அந்த இடத்துலேருந்து நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வைக்க மெய்யானவர். நீங்கள் எழும்ப முடியாது, வர முடியாது, முன்னேற முடியாது என்று இந்த உலகம் உங்களை தள்ளிட்டு இருக்கலாம், தள்ளி விட்டு இருக்கலாம். இந்த ஒளியை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். அந்த பிரச்சனை விட்டு எழும்பி வாருங்கள். அந்த மரண சத்தத்தை விட்டு எழும்பி வாருங்கள். இனிமேல் எழும்ப முடியாது சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை விட்டு எழும்பி வாருங்கள். கிறிஸ்துவுடைய சாயினாலே நீங்கள் பிரகாசிப்பீர்கள். இந்த உலகத்தின் அதிபதி நீங்கள் பிரகாசிக்க கூடாதபடி மனக்கண்ணை கூடாக்கி இருக்கிறார். ஜாதி என்ற பேரில், சமுதாயம் என்ற பேரில், படிப்பு என்ற பேரில், செல்வந்த என்ற பேரில், இன்னைக்கு பதிவாசை என்ற பேரில் இருட்டாக்கி வைத்து குருடாக்கி வைத்திருக்கிற அந்த பிசாசு இதிலிருந்து வெளியே வந்தால், அதை விட்டு வெளியே வந்து இந்த ஒளியை நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயம் நீங்கள் பிரகாசிக்க முடியும். எந்த சமுதாயம் நீ வேலை வர முடியாது என்று சொன்னார்களோ, எந்த மனுஷன் வேலை வர முடியாது சொன்னார்களோ, முடியாது என்று சொல்லப்பட்ட இடத்துல, நீங்கள் அவ்வளவுதான் என்று சொல்லப்பட்ட முடிவெடுத்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பிரகாசிக்க வைப்பார் என்று நான் சொல்லுகிறேன். இரண்டாவதாக பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளி அடைவான் என்று சொன்னார். ஜீவ ஒளி. இந்த வார்த்தை இயேசு எப்ப சொன்னார் என்றால், ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வருகிறார்கள். அது கூடார பண்டிகை. அந்த கூடார பண்டிகையில ஆண் மார்க்கம் மட்டும்தான் வர வேண்டும் என்று உபாகம் 16:16 வாசிக்கிறோம். அந்த பண்டிகை நாளிலே கடவுளுடைய ஆண்மார்கள் மட்டும், தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் வர வேண்டும், பெண்கள் வரக்கூடாது. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே,
இங்கே கையங்காலமாக பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சாரி. அந்த சட்டத்தை மீறினார்கள். நீங்கள் லேவியராகமம் 20:10 ஒரு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வரும்போது அவளோடு இணைந்த ஆணையை கொண்டு வர வேண்டும். லேவியராகமம் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 19ஆம் அதிகாரம் 20-22 வாசித்து பாருங்கள். தான் சுய இச்சைக்கு விடப்பட்ட பெண் தவறு செய்யும் போது அவளை கொலை செய்யாமல் கல்லறிய வேண்டும். அவள் சுயாதீனம் உள்ளவளை அன்று அறிந்து அவளுக்காக குற்ற நிவாரண பலி செலுத்துவதற்கு ஒரு ஆடை ஆசாரின் கையில கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அவளுக்காக. யார்? பெண் அல்ல, அவளுடைய கணவன். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இயேசு அவளுக்கு சொல்லும் போது தரையில குனிந்து எழுதினார். அவரை விட்டு விலகிற மனுஷனுடைய பேரை புழுதில எழுதுகிறார் என்று எரேமியா 17:13 சங்கீதம் 87:5-6 சொல்லுகிறது. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, அவளை குற்றப்படுத்தி செய்த பாவத்தை நிமித்த தண்டனை அனுபவித்து ஆக வேண்டும் என்று தன் சட்டத்தின்படி பாரம்பரியத்தின்படி வளர்க்கப்பட்ட பெண் இப்ப சமுதாயத்தில் கொல்லப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு இருக்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை விடுதலையாக்கினார். விடுதலையாக்கப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து இனி பாவம் செய்யாது என்று சொல்லி அனுப்பின கடவுள் தாம் ஜனங்களை பார்த்து சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளி அடைவான் என்று சொன்னார். முதல் ஒளி மெய்யான ஒளி, உங்க வாழ்க்கையை பிரகாசிக்கிற ஒளி, சமுதாயத்தில் பிரகாசிக்கிற ஒளி, வேலைஸ்தானத்தில் பிரகாசிக்கிற ஒளி, பயத்தில் நீக்கி உங்களை மேன்மைப்படுத்துகிற இந்த மெய்யான ஒளியை விசுவாசிங்கள். இரண்டாவது, ஜீவ ஒளியை பின்பற்றுங்கள். எந்த சமுதாயம் நீங்க இருக்கக்கூடாது, நீங்க வாழக்கூடாது, நீங்க நிமிர்ந்து நிற்கக்கூடாது என்று தள்ளப்பட்டு கீழே மிதித்து உங்களை கொலை செய்ய வேண்டும் நினைத்தார்களோ, அந்த சமுதாய மத்தியிலே நீங்கள் இயேசுவை பின்பற்றும் போது எந்த பாவத்தினாலே உங்களை முத்திரை போட்டு இந்த குடும்பம் இப்படி, இந்த ஊழியம் இப்படி, இந்த ஊழியக்காரர் இப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தீர்மானித்தார்களோ, அந்த சமுதாய மத்தியிலே உங்கள் தலையை உயர்த்த வேண்டுமானால், நீங்கள் நிமிர்ந்து நடக்க வேண்டுமானால், நீங்கள் மேன்மையாக வாழ வேண்டுமானால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது ஆண்டவராய் இயேசு சொன்னார், யோவான் 10:10 சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான், நானோ ஜீவனை கொடுத்து அதை பரிபூர்ணமாகும்படி. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததே ஜீவனை கொடுத்து பரிபூர்ணத்தை கொடுக்கும்படி. பரிபூர்ண வார்த்தை புரிந்து கொள்ளுங்கள். பரிபூர்ணம் என்ற வார்த்தை நிறைவென்று அர்த்தம். கொலோசியர் 1:19 உபாகமத்தை வாசித்து பாருங்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சகல பரிபூர்ணம் என்பது இந்த நாட்களிலே பாவத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து இன்னைக்கு நடுத்தருவில் இருக்கிற பாஸ்டர், எல்லாவற்றையும் இழந்து எப்படி வாழ்ந்த என் குடும்பம், எப்படி இருந்த என் பிள்ளைகள், எப்படி இருந்த கணவர், எப்படி இருந்த என் மனைவி, இன்றைக்கு வாழ்க்கையில் நிம்மதி கெட்டு போய் ஏன் வாழ வேண்டும் நினைத்து கண் விடுக்கிற தெய்வ பிள்ளையே, உங்களுக்காய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒளியாய் பிறந்த நோக்கம் நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். நீங்கள் பரிபூர்ண நிறைவை பெற்று எந்த சமுதாயம் குறைவினால தள்ளப்பட்டார்களோ, ஒதுக்கப்பட்டீர்களோ, அழிக்கப்பட நினைத்தார்களோ, அந்த சமுதாயத்தின் மத்தியிலே நீங்கள் பூர்ணமாய் இருப்பதற்கு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இவரை பின்பற்று போதும். ஜாதியை பின்பற்றிருந்து போதும், படிப்பை பின்பற்றிருந்து போதும், மனுஷரை பின்பற்றிருந்து போதும், நடிகரை பின்பற்றிருந்து போதும். இன்றைக்கு கடவுள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பாஸ்டர் பின்பற்றி பாட்டு சொன்னது அப்படியே கேட்பேன். கேளுங்கள், தப்பு இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் பாஸ்டர் பின்பற்ற வேண்டுமானால் விசுவாசத்தை பின்பற்று. மூன்றாவதா யோவான் 9:5 சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் சொன்ன கடவுள், உலகத்துக்கு ஒளி. இந்த வார்த்தை இயேசு எப்ப சொன்னார் என்றார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடந்து வருகும்போது தம்முடைய சீசர்கள் ஒரு குருடனை பார்த்து கேட்டார், ஆண்டவரே, இந்த குருடன் இவன் செய்த பாவமோ பெற்றோர் செய்த பாவமோ என்று கேட்கும் போது இயேசு சொன்னார், இவன் பெற்றோர் செய்த பாவமோ இவன் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியை நடப்பிக்கும்படி இவன் பிறந்திருக்கிறான். தேவனுடைய கிரி என்பது தானியேல் 4:37 வாசித்து பாருங்கள், அது சத்தியமாக இருக்கிறதா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 4 சொல்லும்போது
என் அனுப்பினுடைய கிரியை செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று யோவான் 4 சொல்லுவார். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் அனுப்பினர் விசுவாசிப்பதே அவருடைய கிரியா இருக்கிறது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த 3வது நோக்கம், ஒளியாய் வந்த 3வது நோக்கம், என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குருடனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கண்ணை திறக்கும் போது அங்கிருந்த பரிசேயர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், உன் கண்ணை திறந்தது யார் என்று கேட்கும் போது அவன் சொன்னான், இயேசு என்று சொன்னார். அவனுக்கு எப்படி செய்தார்? வந்தால் எச்சை உமைந்து மண்ணினால் பூசி கண்ணையில பூசி போய் கழுவு என்று சொன்னார். கழுவினை கண் திறக்கப்பட்டது. இதை தொடர்ந்து கேட்டு அவனை பல காலத்தை நெருக்கினார்கள். அவனும் சோர்ந்து போகாமல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுதளிக்காமல் தேவன் செய்த பலத்த கிரியை சொல்லிக் கொண்டிருந்தான். பெற்றோரை கூப்பிட்டு கேட்கும்போது அவன் சொன்னால், ஆமா, என் பிள்ளைதான், அவன் குருடனாய் பிறந்தான், இப்போ இளைஞனா இருக்க, நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒதுங்கி விட்டார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பெற்ற தாய் கண் இல்லாத நிமித்தம் அவனை பிச்சை எடுக்க வைத்தார். அவள் அயலாளர்கள் சொல்லுகிறார்கள், அவன் சொந்த பந்தங்கள் சொல்லுகிறார்கள், இவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தானே, சமுதாயமும் தூக்கவில்லை, பெற்றோரும் தூக்கவில்லை, அங்கே சடங்காச்சாரம் ராஜ பண்ணுகிறவர்களும் தூக்கவில்லை. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, அவன் கண் திறந்து பார்க்கும்போது பெற்றோர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், சட்டத்தை பேசுகிறவர்களை கண்டு ஆச்சரியப்பட்டான். அவனை நோகமடி பேசினார். ஆனால் அவன் சோர்ந்து போகவில்லை. இயேசுவை பாவி என்று மறுதலி என்று சொன்னார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லையே, உலக தோற்றத்துக்கு முன்னே இப்படியாப்பட்ட ஒரு அற்புத செயல் நடந்ததில்லை என்று சொல்கிறார். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் அவனை தள்ளிவிடும் போது இயேசு கேட்டு புறப்பட்டு வந்தார். நீ தேவனுடைய குமாரர்களை விசுவாசமா இருக்கிறேன் என்று கேட்டார். ஆண்டவரை யார் என்று கேட்க நான் தான் சொல்லும் போது யோவான் 9:37 வாசித்து இயேசுவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை, முதலாவது ஒளி மெய்யான ஒளி, உங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிற ஒளி. 2வது ஒளி ஜீவ ஒளி, நீ இழந்த சகல நிறைவை பெற்றுக்கொள்ளும்படி ஜீவ ஒளி. 3வது, எந்த சமுதாயத்தை தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு காயப்பட்டு உன்னை ஒடுக்கி பிச்செடுக்க செய்த அந்த சமுதாயத்தில் உன்னை உயர்த்தி உன்னை கனப்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்துகிற ஒளிதான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழி. பிதாவாகிய தேவனுடைய சத்தியமாகிய அந்த சத்தியத்தின் கிரியைதான் நீங்கள் பார்க்க வேண்டும். சமுதாயத்தை பார்க்க வேண்டும், சொந்தங்களை பார்க்க வேண்டும், உண்மையான அன்பை பார்க்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கம். இந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒரு நாள் இருப்பார்கள், போய்விடுவார். ஆனால் உன்னை என்ன உருவாக்கின கடவுள் என்றைக்கும் கூட இருக்கிற கடவுள், கூடயே இருக்கிற கடவுள். நீ சமுதாயம் உன்னை தள்ளி விடலாம், ஒதுக்கி விடலாம், ஆனால் இயேசு ஒரு நாள் உன்னை புறம்பே தள்ள மாட்டார். அவரிடத்தில் விசுவாசமாக வையுங்க. நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய கனத்துக்குரிய பிள்ளைகளாய், ராஜாத்திகளாய் இந்த ஒளியில் நிச்சயம் கூட உயர்த்தும். மெய்யான ஒளி, ஜீவ ஒளி, உலகத்துக்கு ஒளி, தேவனுடைய கிரியை அற்புதமாய் உலகம் உன்னை தள்ளி, இனிமே இந்த உலகம் உன்னை நேசிக்க கூடாதபடி புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையை, ஊழியத்தை சமுதாயத்தில் நீ உயர்த்தும்படி, கனப்படுத்தும்படி இந்த ஒளி உனக்காக தேடி வந்திருக்கிறது. இந்த ஒளியை நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த ஒளியை நீங்கள் விசுவாசியுங்கள். 2வதாக இந்த ஒளியை கவனிக்க வேண்டும், பின்தொடருங்கள். இந்த ஒளியை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் தீர்க்கதரிசி எம். ஆகாய் சங்கர் 99 41 60 1 99 5. You can contact us on the number 9941601995. Prophet M. Agai Shankar.